சிவாய நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாற நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவு நிறைவு பகுதி நின்று சீர் நெடுமாற நாயனார் புராணத்திலே. அந்த வகையிலே நாம் 10வது திருப்பாடலை திருவருளால் பார்ப்போம். சிவாய நம. பொன்மதில் சூழ் புகலிகாவலர் அடிக்கீழ் புனிதராம் தென்மதுரை மாறனார் செங்கமல கழல் வணங்கி பன்மணிகள் திரையோதம் பரப்பும் நெடும் கடல் படப்பை தொன்மையிலை வாயிலார் திருத்தொண்டின் நிலை தொழுவாம். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலுக்கு அப்படியே ஆற்றுநீர் பொருட்கொள் முறைமையிலேயே பொருளை பார்த்து விடுவோம். முதல் அடியில் பொன்மதில் சூழ் புகலிகாவலர் அது வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். இந்த புகலிகாவலர் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது என்றால் திருஞான சம்பந்த பெருமானை. புகலி அப்படிங்கிறது சீர்காழியோட 12 திருநாமங்களில் ஒன்று. அந்த புகலிக்கு காவலராக குறிப்பிடப்படுபவர் ஞான சம்பந்த பெருமான். அந்த புகலி எப்படிப்பட்டது? பொன்மதில் சூழ் புகலி, அருமையான அழகிய பொலிவுடைய அப்படின்ற பொருளில் பொன் வந்திருக்கு. அப்படிப்பட்ட மதில்களால் சூழப்பெற்ற சீர்காழி. அப்படிப்பட்ட அந்த சீர்காழி காவலராகிய திருஞான சம்பந்தர் பெருமானின் திருவடியினை பணிந்து, திருவடி கீழ் அவருடைய திருவடிகளை பணிந்து அவரால் திருநீறு பூசப்பெற்று அந்த வெப்ப நோய் தீர்ந்து அவரால் அந்த பிறவிங்கிற நோயிலிருந்து விடுபட்டு புனிதரான யாரை குறிக்கிறது? அடுத்தடிக்குவாங்க. தென்மதுரை மாறனார். தென்கிறது அங்கே அழகிய மதுரைங்கிறது பொருளுங்க. அந்த அழகிய மதுரையை சார்ந்த மாரவர்மன் அரிகேசரி அவருடைய செங்கமலக்கழல் வணங்கி, கழல்ங்கிறது அங்கே திருவடியை குறிக்கிறது. அவருடைய செம்மையான தாமரை போன்ற அந்த திருவடிகளை வணங்கி நம்ம தெய்வசிக்கிழார் பெருமான் எப்பொழுதுமே இந்த நிறைவுறும்போது ஒருவருடைய வரலாறு நிறைவுறும்போது அடுத்த திருவரலாறை, அந்த திருத்தொண்டரோட திருவரலாறை அடுத்த கடைசி 2 அடிகளில் குறிப்பிட்டிருப்பார். அதே தாங்க இங்கே பன்மணிகள் திரையோதம் பரப்பும் நெடும் கடல் படப்பை. அதாவது ஓதம் என்ற சொல் அந்த கடலை குறிக்கிறது. அலைகளை உடைய கடல். அந்த கடல் எதை வாரி எடுத்து கொண்டு வருகிறது? பன்மணிகளை. அலை அடிக்கும்போது பல்வேறுபட்ட மணிகள், நவமணிகள்லாம் வாரி இறைக்கக்கூடிய அந்த அலை. அப்படிப்பட்ட பரப்பு அது எங்கே இருக்குது? நெடும் கடல் படப்பை. படப்பைங்கிற சொல் நாடுங்கிற பொருளில் வந்திருக்கு. அப்படிப்பட்ட நெடிய அந்த கடல் நாடான அது தொன்மயிலை. தொன்மயிலைனா தொன்மையான மயிலை. மயிலாப்பூர்னு இன்றைக்கு சொல்கிறோம். அன்னைக்கு அது திருமயிலாபுரி. தொன்னா ரொம்ப பழமையானது. இன்னைக்கு நேற்று இல்லை, அது பல்வேறு நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த நகரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கடலால் சூழப்பட்ட அந்த திருமயிலாப்பூர். அங்கே வந்தவர் தாங்க வாயிலார். வாயிலார் திருத்தொண்டின் நிலை தொழுவாம். அவருடைய அந்த திருத்தொண்டு, சிவபெருமானுக்காக செய்தாரே அந்த திருத்தொண்டு, அந்த திருத்தொண்டின் நிலையை நாம் தொழுவாம்னா வணங்குவாம். இந்த வாயிலார் அப்படிங்கிறது என்னன்னா குறுக்கையர், சேக்கிழார் அப்படிங்கிறது போல ஒரு குடிப்பெயர். அந்த குடிப்பெயரே அந்த நாயன்மாருக்கு நம்ம வாயிலார்னு அவரை அங்கே அடையாளப்படுத்துகிறோம். அந்த குடியினை அவர் சார்ந்தவர். அவர் அந்த குடிப்பெயராலேயே அவர் வழங்கப்படுகிறார். இந்த வாயிலார் என்ற பெயர் இறைவனை அடைந்து நன்மை பெறுவதற்கு வாயில். வாயில்னா என்னங்க? வழியாக உள்ளவர் அப்படிங்கிறதாங்க பொருள். இந்த அளவில் இந்த திருப்பாடலை மிக செம்மையாக சிந்தித்தோம். இந்த ஞான பூசையில் வேள்வியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன். ஏன்னா இது ஞான வேள்வி. இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.